ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் கிளாஸ் ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷன். ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஷன் ஐடியாஸை விஷுவல் ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வர்றது தான் ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப ஃபஸ்ட் பேசிக் வந்து ஃபேஷன் ப்ரொப்போர்ஷன். நம்ம பாடி ப்ரொப்போர்ஷன் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ இந்த பிக்சர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரெயிட் ப்ரொப்போர்ஷன். ஸோ நம்ம ஹியூமன் பாடி நம்ம ஃபேஸோட 8 times ஆஃப் யுவர் ஹோல் பாடி தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொப்போர்ஷன். இது வந்து ஜென்ரல் ஸ்டாண்டர்ட் ஹியூமன் ப்ரொப்போர்ஷன். ஆனால் ஃபேஷனில் நம்ம வந்து 8 head தியரி பார்க்க மாட்டோம், 10th time ஆஃப் யுவர் ஹெட் இருக்கும். ஸோ 10 head தியரின்னு சொல்லுவோம். அதை நம்மளோட ஃபேஸ் 10th times ஆஃப் யுவர் பாடி தான் வந்து ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷனோட ஸ்டாண்டர்ட். இதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, நார்மல் ஸ்டாண்டர்டை விட கொஞ்சம் எலாங்கேட்டடாக பண்ணும்போது லுக் இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் உங்களோட ட்ராயிங் ஸ்கெட்சஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ 10 head தியரியில் இன்னும் கொஞ்சம் நல்ல லுக் கொடுக்கும். ஸோ அதுக்காக ஸ்டாண்டர்டாக 10 head தியரிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபேஷன் போசஸ் வரைகிறதுக்கு முன்னாடி பேசிக் பாடி ப்ரொப்போர்ஷன் எப்படி வரைகிறதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ நான் இதை உங்களுக்கு ஒரு 1 inch 1 inch இன்டர்வெல்ஸில் உங்களுக்கு 10 head தியரி ட்ராயிங் பண்ணியிருக்கேன் வித் பேலன்ஸ் லைன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட 1 head 2 head 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது வந்து உங்களோட 10 head ப்ரொப்போர்ஷன்ஸ். இப்போது ஃபஸ்ட் 1 inch வந்து உங்களோட ஹெட். இது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டிவிஷன்ஸ் இருக்குது. அதாவது நம்மளோட பேசிக் இது வந்து ஒரு சின்ன டிப் மாதிரி உங்களோட ஷோல்டர் லைன், வெய்ஸ்ட் லைன், க்ராச் லைன், நீ லைன், எல்போ லைன் இதெல்லாம் எங்கெங்கே டிவைட் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்த்துப்போம். இப்போ உங்களுக்கு நான் இதை கலரில் லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ என்னென்ன டிவிஷன்ஸ் நம்ம பண்ணுறோமோ அதை கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஃபஸ்ட் ஃபேஸ் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு பிளாக் பேட்டர்னில் கற்றுத்தர போகிறேன். இது வந்து பிளாக் ட்ராயிங் அப்படின்றத பிளாக் ட்ராயிங்கில் இது எதுக்கு அப்படின்றதுனா, ஃபஸ்ட் நீங்கள் ஒரு ஃப்ளஷ் ட்ராயிங் வரைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிளாக் ட்ராயிங் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஃப்ளஷ் டெவலப்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது ஷோல்டர் லைனுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அதாவது நம்மளோட ஃபேஸ் இருக்குது இல்லையா, 1.5 ஆஃப் யுவர் ஃபேஸ் ஒன் சைட் ஆஃப் யுவர் ஷோல்டர் லைன் அண்ட் another 1.5 ஆஃப் யுவர் ஃபேஸ் இன்னொரு சைட் ஆஃப் த ஷோல்டர் லைன். இப்போது சிலவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஷோல்டர் லைன் சம்டைம் ரொம்ப ப்ராடாக போட்டுருவாங்க, இல்லை ரொம்ப ஷார்ட்டாக போட்டுருவாங்க. அந்த மாதிரி போகிறதுக்கு பதில் நீங்கள் இது ஒரு சின்ன டிப்பாக எடுத்துக்கலாம். அதாவது உங்களோட ஒரு ஃபுல் ஃபேஸ் வித் ஹாஃப், அதே மாதிரி உங்களோட ஃபுல் ஃபேஸ் வித் ஹாஃப். ஸோ நான் இப்போது என்னோடய ஷோல்டர் லைன் இந்த லெவல் எடுக்க போகிறேன். இது நெசசிட்டி கிடையாது 1.5 ஆஃப் ஃபேஸ் சைடு தான் எடுக்கணுன்ட்டு. பட் ஆனால் ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு, நீங்கள் வரைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இதெல்லாம் விஷுவலாகவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். நெக்ஸ்ட் உங்களோட வெய்ஸ்ட் லைன், அண்ட் உங்களோட க்ராச் லைன். ஸோ இப்போ இந்த க்ராச் லைன் உங்களோட ஹை பாயிண்ட் ஆஃப் ஹிப் வந்து உங்களோட 3.5 இருக்கும். அதாவது த்ரீ அண்ட் ஹாஃபில் உங்கள் ஹை பாயிண்ட் ஆஃப் ஹிப். அண்ட் another ட்ரிக், உங்களோட வெய்ஸ்ட் இருக்குது இல்லையா, அது எக்ஸாக்டாக ஒரே பாயிண்ட் ஆஃப் ஷோல்டரில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் லுக் இன்னும் பெட்டராக தெரியும். ஸோ இப்போ நான் என்னோடய ஷோல்டர் பாயிண்ட்டும் என்னோடய வெய்ஸ்ட் ஹை பாயிண்ட் ஆஃப் ஹிப் அது வந்து
ஒரே லைனில் அலைன் ஆகிருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வரையும் போது லுக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ உங்களோட நீ பாயிண்ட் இப்போதைக்கு ரஃபாக ஒரு சின்ன ஜாயிண்ட், இது வந்து நான் ஜாயிண்ட் உங்களுக்கு காட்டுறேன் எங்கே நீ பாயிண்ட் வரப்போகுதுன்ட்டு. இது உங்களோட ஆங்கிள் பாயிண்ட், இது உங்களோட டோ எண்ட். ஸோ இப்போது நான் ஃபஸ்ட்டு எடுத்த பாயிண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கரெக்டான அலைன்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட ஹேண்ட். இப்போது நம்மளோட ஹேண்ட் வரைகிறதுக்கு அகெயின் இப்போ நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இப்போ பண்ண போகிறோம். உங்களோட வேஸ்ட் லைன் தான் உங்களோட எல்போ லைன். ஸோ உங்களோட ஷோல்டர் லைன் உங்களோட ஹேண்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ உங்களோட வேஸ்ட் லைன் உங்களோட எல்போ லைன் அண்ட் உங்களோட ஹை பாயிண்ட் ஆஃப் தை அதுதான் உங்களோட wrist லைன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அண்ட் ஹை பாயிண்ட் ஆஃப் உங்களோட wrist லைன். ஃபஸ்ட் நெக் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது அண்ட் இப்போ உங்களோட ஹேண்ட் வர்றதுக்கு இன்னொரு சின்ன டிப் இருக்குது. உங்களோட ஃபேஸோட சைஸிங்கில் 3/4 தான் உங்களோட ஹேண்ட். ஸோ இப்போது நம்ம ஃபேஸ் பண்ண ஒரு ஃபுல் இன்ச் நம்ம கை எடுக்க போகிறதில்ல. ஸோ 3/4 ஆஃப் யுவர் ஃபேஸ். நீங்கள் ஜென்ரலாக வரையும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக ஏதாவது போசஸ் வரையும்போது இதை மைண்டில் எப்போ வச்சுக்கோங்க. உங்களோட ஹேண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 3/4 ஆஃப் யோர் ஃபேஸ். அதே மாதிரி உங்களோட செகண்ட் பாயிண்ட் இருக்குது இல்லையா, இதுதான் உங்களோட பஸ்ட் பாயிண்ட். ஸோ இதுதான் உங்களோட பஸ்ட் பாயிண்ட். ஸோ பஸ்ட் பாயிண்ட் இதுன்றதுனால உங்களோட பஸ்ட் வந்து இந்த 2 லைன் பாயிண்டில் வரும். ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ஃப்ளஷ் ட்ராயிங் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ இதுதான் நம்ம ஃப்ளஷ் பேட்டர்ன். அதாவது பிளாக் பேட்டர்ன் போட்டுட்டு நம்ம அதை ஃப்ளஷாக டெவலப் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் ஈஸியராக இருக்கும் நம்ம வரைய போகிற ட்ராயிங். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து கம்ப்ளீட் பிகினர், ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வரையறதுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எப்பவுமே பிளாக் பேட்டர்ன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளாக் ட்ராயிங் டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதை ஃப்ளஷாக டெவலப் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா kindly subscribe, like, share and comment. See you on the next class.